ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஹித் சர்மா அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் ஏலத்துக்கு வந்தார்னா கண்டிப்பாக அது நாங்கள் தான் எடுப்போம், எவ்வளோ கோடி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஜாண்டி ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆதங்கமாக சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மா நாங்கள் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அடுத்த வருஷம் ரோஹித் சர்மா மும்பையில் விளையாடுவாரோ விளையாட மாட்டாரோ ஒரு சந்தேகத்தில் தான் இருக்குது. பட் ஜாண்டி ரோச் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஆண்டு ஏலத்தில் ரோஹித் சர்மா வந்தார்னா கண்டிப்பாக நாங்கள் தான் எடுப்போம், அது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் போன்ற ஒரு ஐசிசி T20 வின்னிங் கேப்டன் ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கோசரம் 5 ஐபிஎல் கோப்பை வென்று கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவர் போன்ற ஒரு கேப்டனை லக்னோ அணிக்கு வந்தால் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். ராகுல் நீங்கள் சொல்லலாம் கேப்டனாக இருக்கிறது ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன், நிறைய கோப்பை அடித்த கேப்டன். அதனால் எல்எர்ஜிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் கேப்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவருக்கு கேஎல் ராகுல் விளையாண்டாங்கன்னா அவங்களோட 2 பேர் ஓப்பனிங் காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்தியன் டீமில் செமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்எர்ஜிக்கு 2 பேரும் ஓப்பனிங் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோப்பை அடிக்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு ரோஹித் சர்மா ஏலத்துக்கு வந்தார்னா நாங்கள் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் ஜாண்டி ரோச். ஆமாங்க, அவர் சொல்கிற மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டாங்க, ஜிடி அணியில் இருந்தார். அவர் தூக்கின்னு வந்து கேப்டனாக போட்டாங்க, ரோஹித் சர்மா கேப்டன் டவுன் பண்ணாங்க. அவர் நிறைய உங்களுக்கு தெரியும் கான்ட்ரவர்சி எவ்வளோ க்ரியேட் ஆச்சு, ஃபீல்டிங்கில் இங்கே மாற்றுறது அங்கே மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி லாஸ்ட் ஐபிஎல் நடந்துச்சு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ். அதனால தான் அவங்களோட ஒஸ்ட்டான ஒரு அந்த டேபிளுக்கிற பாட்டமில் தொடர முடித்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஏலத்தில் அவங்கள விடுவாங்களான்னு சந்தேகமாக இருக்குது, ஒரு பக்கம் விடுவாங்கன்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் 4 பிளேயர் ரீடைம் பண்ணலாம், ஒரு ஆர்டிஎம் கார்டு. 4 பிளேயரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் விட மாட்டாங்க. இஷான் கிஷனை ஃபியூச்சராக பார்க்குறாங்க, கண்டிப்பாக அவர் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பும்ரா, இவங்க 4 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆர்டிஎம் மூலயமா ஏலத்தில் ரோஹித் சர்மா வந்தார்னா கண்டிப்பாக ஒரு 25-30 கோடி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆர்டிஎம் மூலயமா ரீட்டைன் பண்ண முடியாத சுச்சுவேஷனும் வரலாம். அதனால் கண்டிப்பாக அடுத்தாண்டி எதனா ஒரு மும்பை தவிர வேறு எதனா ஒரு டீமுக்கு போகிறது ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட உறுதியாச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஜாண்டி ரோச் வேறு சொல்லியிருக்காரா, நாங்கள் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் போகலாம், லக்னோ அணி கூட போனால் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஏன்னா கப் அடிக்காத டீம் போய் நல்ல ஒரு கப் அடுத்த வருஷம் அடித்தா கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா எந்த ஐபிஎல் டீமில் போனால் அடுத்த ஆண்டில் எந்த உங்களுக்கு பிடிச்ச டீமில் வரணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.